வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. முதல்வர் ஸ்டாலின் காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அதனை சமாளித்துக் கொண்ட முதல்வர் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் எம்பி ஆன்வர் ராஜா திமுகவில் இணையும் நிகழ்வில் பங்கேற்றார். இந்நிலையில் தலை சுற்றல் தொடர்ந்து இருந்து வந்ததால் சென்னை 1000 விளக்கு கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் 3 நாட்கள் ஓய்வெடுக்கவும் சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் 4வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையில் இருக்கும் நிலையிலும் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா? நேற்று வரையில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை, தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களை தலைமைச் செயலாளரிடம் கேட்டறிந்து மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் உடல் நிலை குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 21 கேட்டறிந்தார். காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர் துரைமுருகன் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பின்னர் அமைச்சர் துரைமுருகன் கூறியதாவது: முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. பரிசோதனையில் எந்த ஒரு சிறிய அடைப்பும் இல்லை. ஆஞ்சியோ பரிசோதனைக்கு பிறகு முதலமைச்சர் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வீடு திரும்புவார். முதலமைச்சர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பதை மருத்துவர்களே சொல்வார்கள். இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.